ப்ளவுஸுக்கு ஹுக்ஸ் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ண இடத்துல பெரிய ஒரு ஊசியை வச்சுட்டு ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹுக்ஸை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டோன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்துக்கிறோம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா இந்த இடத்துலேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் தைக்கணும். ஒரு தையல் 2 தையலோடலாம் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஃபுல்லாகவே தைக்கணும். இங்கேருந்து இங்கே வர தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்லேயுமேவும் ஒரு 2 நாட் போட்டுக்கிட்டோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கிறோம். இது தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கும். ஆனால் தெரியாதவங்களுக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். அந்த தெரியாதவங்களுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸுக்கு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.